இன்னைக்கு வந்து நம்ம அக்ரி கோல்டை வந்து ஃபர்ஸ்ட் பத்தி பார்க்க போறோம். அந்த கோல்டுல அக்ரி கோல்டுன்னு சொல்லும் போதே தெரியும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு வந்து அந்த கோல்டுலயே பேர் வந்து கரெக்ட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து இதுல மண்ணுல யூஸ் பண்ணும்போது அந்த மண்ணவே வந்து கண்டிப்பா ஒரு பொண்ணு மாரி வைக்கி கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணும். அந்த மண்ணுல இருக்க எல்லா சத்துமே எடுத்து நம்ம செடிக்கு வந்து குடுக்கும். ஓகே. எந்த ஒரு செடி, எந்த ஒரு தாவரம் குடுத்தாலும் அந்த செடி கொண்டு போய் குடுக்கும். இது வந்து நம்ம செடி வாடலையும் தடுக்கும். எதுக்குன்னு அப்டின்னா, இப்ப நம்ம தண்ணி கரெக்ட்டா விடலாட்டி கூட செடி வாடும். அது ஒரு ரீசன். ஓகே. இன்னொரு ரீசன் என்னன்னா, அந்த செடிக்கு இன்னும் தேவையான வந்து சத்துக்கள் கிடைக்கலாட்டி கூட வாடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம குழந்தைகள பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்தா கூட அந்த முகம் வாடல் தெரியும். அந்த மாரி வந்து அந்த செடி வாடல் இருக்கும். ஓகேங்களா? பட் அந்த மாரி டயத்துல நீங்க கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த செடி வாடல்லாம் வராது. கரெக்ட்டான வகையில நீங்க பயன்படுத்தும்போது கண்டிப்பா வந்து செடி வந்து வாடாம, நல்லா வந்து குரோ ஆகுதுன்னு நீங்க பார்க்கலாம். அதே மாரி நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகரிச்சு குடுக்கும். ஓகேங்களா? கோல்டு முக்கியமான பொருட்டு வெஸ்டேஜ்ல நம்ம ரொம்ப முக்கியமான பொருட்டு கோல்டு தான். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க அத கோல்டு குடுக்கும்போது வந்து, அந்த செடி வந்து குரோ ஆகுறது நல்லாவே பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு புரோட்டக்ட் குடுக்கும்போது, இத நீங்க சேர்த்து குடுக்கும்போது, கண்டிப்பா வந்து அந்த செடிக்கு ஸ்ட்ராங்னஸும் கிடைக்கும். அதே மாரி அந்த செடி வந்து நல்லா வந்து வீக் இல்லாம வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா தெரியும். ஓகே. நீங்க அத ஃபாலோ பண்ணும்போது தெரியும். அத யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வந்து நேர்ல பார்க்கும்போது கரெக்ட்டா வந்து புரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாவர வளர்ச்சி ஓகேங்களா? நம்ம இப்ப ஒரு செடி வைக்கிற எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ செடி வைக்கிறோம். இல்லன்னா ஏதாவது ஒரு செடி ஓகே தக்காளி செடியா வைக்கிறோம்னா, அத கீழ இருந்து மேல வரையுமே ஓகேங்களா? எல்லா ஒரு தண்டு எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து குரோ ஆகுறதுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி வந்து நீங்க அத இந்த கோல்ட யூஸ் பண்ணும்போது வந்து கீழ இருந்து மேல வேர்ல இருந்து மேல வரையுமே வந்து எல்லாத்துலயும் ஒரே மாரியே வந்து அந்த ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். வீக்கா இருக்காது செடி. ஓகேங்களா? எந்த ஒரு செடியா இருந்தாலும், மரமா இருந்தாலும் வீக் இல்லாம வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்னஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதே மாரி நான் இப்போ ஒரு செடியில வந்து பூ பூக்குது அப்படின்னா, அந்த பூக்குற பூ எல்லாமே கீழ விழுதுன்னா, அதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. சத்து குறைபாடு இருக்கு. அதே மாரி தண்ணி சரியாம அந்த செடிக்கு வந்து படாம இருக்கலாம். அந்த மாரி ரீசன் இருக்கு. பட் சத்து குறைபாடா இருக்கும்போது வந்து, கண்டிப்பா அத நீங்க கோல்டு யூஸ் பண்ணும்போது, அந்த பூக்குற செடியில அந்த எவ்வளோ பூ பூக்குதோ, அந்த பூ ஃபுல்லாமே அப்படியே வந்து அப்படியே காய்க்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? காய்க்க ஆரம்பிக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான நம்ம எந்த ஒரு பூ பூத்தா கூட, அது இப்ப பூக்குற செடி ஓகே. ஓகேங்களா? பட் நம்ம காய்க்கிற செடியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இப்ப தக்காளி, மொளகா அதே மாரி மரங்கள் இருக்கு. ஓகேங்களா? கொய்யாக்கா மரம், நெல்லிக்காய் மரம் இந்த மாரி இருக்குன்னா, அதுல நீங்க பூக்குற பூ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது அப்படியே காயாச்சு, கனியாச்சுன்னா, கண்டிப்பா வந்து அது நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? நீங்க கோல்டு யூஸ் பண்ணும்போது அந்த கீழ வந்து அந்த பூ வந்து கீழ விழாம, அத அப்படியே வச்சு, அத அப்படியே வந்து காய்கறியா மாத்துறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மகசூல் வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா? அதிகப்படுத்தி குடுக்கும். அதே மாரி நான் கீழ வந்து இலையில இருந்து கீழ ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு ஓகேங்களா? எல்லா இலையுமே, எல்லா ஒரு தண்டுமே ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே அந்த கரெக்ட்டா வந்து ஒரு பசுமையா, ஒரு அழகா வந்து ஒரு பார்த்தாவே தெரியும். ஓகேங்களா? ஒரு ஒரு பச்சை பச்சேன்னு வந்து பச்சையத்த சேர்த்து நல்லா கரெக்ட்டா குறைவாக்கு வந்து கரெக்ட்டா குடுக்கும். ஓகேங்களா? அதே மாரி வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு இடத்துல வைக்கும்போது வந்து வேர் வந்து கரெக்ட்டா போகாம இருக்கும். பட் கோல்டு யூஸ் பண்ணும்போது அந்த வேரோட தன்மைய வந்து அதிகப்படுத்தும். அது ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் மண் தரையா இருந்தா கூட அந்த இடத்துல வந்து வேர் வந்து நல்லா ஊண்டி வளரும். செடியும் வந்து நல்லா குரோத் ஆகுறத நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாரி தண்டு வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். பட் நம்ம முழு தாவரமே ஓகேங்களா? ஃபுல்லாமே கீழ இருந்து எல்லா அந்த செடி ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு செடியா இருந்தாலும் சரி, அது மரமா இருந்தாலும் சரி, நம்ம அந்த வளர்ச்சி வந்து கரெக்ட்டான விதத்துல வந்து எப்படி வரணுமோ, அந்த மாரி விதத்துல வந்து கரெக்ட்டான வளர்ச்சிய வந்து இந்த கோல்டு வந்து பயன்படுத்துறது மூலமா வந்து அது மூலம் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாரி பச்சை வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பச்சையத்து மூலமா நம்மளுக்கு வந்து அதுல கரெக்ட்டா வந்து அந்த செடி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். ஓகேங்களா? அது ரொம்ப வந்து பச்சைய வந்து அதுக்கு ஸ்ட்ராங்கா வந்து அப்படியே வந்து வச்சிருக்கும். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டா சொன்னது ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா? ரொம்ப வந்து அந்த மரம் எந்த ஒரு மரமா இருந்தாலும் சரியா இருந்தாலும், முக்கியமா கோல்டு யூஸ் பண்றது வந்து நெறைய ரீசன் இருக்கு. சத்து குறைபாடுக்கு இருக்கு. அதே மாரி முக்கியமா சொல்லப்போனா, அந்த மரமோ, செடியோ ஓகேங்களா? நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு தக்காளி செடி வச்சுக்குருவோம். ஓகேங்களா? தக்காளி செடிக்கு வந்து நீங்க அக்ரிடேட்டிவ் மாசம் வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அதுல அக்ரி கோல்டு குடுக்காம விட்டுட்டீங்கன்னா, என்ன நடக்கும் அப்டின்னா, இப்ப நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ணி, இல்ல நார்மலா ட்ரை பண்ணா ஓகே தான். ஓகேங்களா? ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காய்க்கும்போது, அந்த தக்காளி செடி வந்து கீழ சாஞ்சு படுத்துரும். பட் நீங்க கோல்ட முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்தீங்க. இல்லன்னா கோல்ட சேர்த்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த தக்காளி செடி வந்து ஓரளவாவது தாங்கி நேரா நிக்கும். ஓகேங்களா? முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம நம்ம அப்பா, அம்மா இருக்க காலத்துலலாம் வந்து பெரிய பெரிய செடியா இருக்கும். ஓகேங்களா? பட் இப்பலாம் வந்து சின்ன சின்ன செடியில சாஞ்சிருது. ஏன்னா, அந்த தேவையான சத்து வந்து கிடைக்க மாட்டுது. பட் கோல்டு யூஸ் பண்ணும்போது வந்து, நேரா வந்து நம்ம நம்ம இடுப்பு அளவுக்கு வரும். ஓகேங்களா? 4 அடி, 5 அடிக்கு வரையும் அந்த செடி வளரும். ஓகேங்களா? அத நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது தெரியும். அதே மாரி செடி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உடையாது. நம்ம ஒரே செடியில வந்து ஒரு தண்டுல 4 தக்காளி, 5 தக்காளி இருக்கும்போது வந்து வெயிட் வந்து அதிகமா இருக்கும்போது, அந்த செடி வந்து உடைஞ்சிரும். இல்லன்னா சாஞ்சு அது ரொம்ப காய்க்காது. அந்த மாரி தண்ணிக்குள்ள படும்போது வந்து செடி அந்த மாரி அழுகி போயிரும். ஓகேங்களா? அந்த மாரி பிரச்சனை வராம வந்து இது வந்து ஸ்ட்ராங்கா வந்து தாக்கும். கரெக்ட்டா வந்து இது பாதுகாக்கும். ஓகேங்களா? அதே மாரி இத எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து ஓகேங்களா, 200லேருந்து 300 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க மண்ணுல கலந்து குடுத்துருங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு மண்ணுல குடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஸ்ப்ரேவும் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாரி இப்ப கவுஸ்ல வந்து நீங்க வீட்ல வந்து ஏதாவது ஒரு கார்டன் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க இப்ப ஸ்ப்ரே பண்ற மாரி இருக்கு. இப்ப 4 செடி, 2 செடி இல்ல 1 செடி கூட வச்சிருந்தீங்கன்னா கூட, நீங்க 1 லிட்டருக்கு ஓகேங்களா 2 கிராம் 1லேருந்து 2 கிராம் தான் அதிகபட்சம் 1 கிராமே போதும். பட் அதிகபட்சம் 2 கிராம் பெரிய செடியா இருந்துச்சுன்னா, போட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு,
1-2 கிராம் போட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அதுவே வந்து போதுமான அளவு தான். ஓகேங்களா? அதே மாதிரி நான் தனியா செடிக்கும் சொல்றேன். ஒரு செடிக்கு மட்டும் ஒரு சின்ன செடியா இருக்கு, கொஞ்சம் பெரிய செடி இருந்தாலும் 1-2 கிராமே போதுமான அளவு தான். ஓகேங்களா? அது எவ்வளவு பெரிய செடியா இருந்தாலும் ஓகே தான். அதுவே வந்து ஓரளவுக்கு போதுமான அளவு தான். ஒரு செடி 2 செடி வச்சுக்கலாம். நிறைய செடி வச்சுன்னா அப்புறம் எப்ப நீங்க ஸ்ப்ரே பண்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் அரியுரம் கொடுக்கலாம், ஸ்ப்ரேயும் பண்ணலாம். நம்ம கோல்டு வந்து ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மரத்துக்குன்னா கண்டிப்பா வந்து 5 கிராம் யூஸ் பண்ணுங்க. அது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் ஓகே தான். 5 கிராம் யூஸ் பண்ணவே வந்து அதுக்கு தேவையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நானோடெக். இது நான் கண்டிப்பா வந்து நம்ம 4ஆம் ஸ்டேஜ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணோம். மத்த எந்த ஸ்டேஜ்லயும் யூஸ் பண்ண மாட்டோம். இது முக்கியமான ப்ராடக்ட். இதுவுமே வந்து கோல்டு மாரியே வந்து சூப்பரான ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் இல்லன்னா கண்டிப்பா வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு காய்கறி வந்து நம்ம குரோவா வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? இதே நம்ம ஒரு காய்கறி எந்த ஒரு காய்கறியா இருந்தாலும் சரிதான். இப்ப காயா இருக்கட்டும், அதே மாரி நம்ம தேங்காய், மாங்கா இருக்கலாம். அதே மாரி நம்ம தக்காளி, மிளகாய் ஏதோ ஒரு கத்திரிக்காய் ஏதோ இருந்தாலும் சரிதான். எந்த ஒரு காய்கறி இருந்தாலும் அதோட ஷேப் கரெக்ட்டா வந்து கொண்டு வரும். அதே மாரி அது ஒரே மாரி இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? நம்ம ஒரு இடத்துல வந்து இப்ப தக்காளிய வதக்கி போடுறோம்னா, பெரிய ஒரு தக்காளி மேல எடுத்து வைப்போம். நானே வந்து அவசியம் பண்ணியிருக்கேன். நானும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி பண்ணும்போது தக்காளி பெரிய தக்காளி மேல வைப்போம். அதே மாரி கத்திரிக்காய் வைப்போம். அதே மாரி முருங்கா கொட்டும் கூட முருங்கா பெரிய முருங்காவ சுத்தி வச்சுட்டு நடுவுல வந்து சின்ன சின்ன முருங்கா வச்சு கட்டி குடுப்போம். வைக்கும்போது. அந்த மாரி குடுக்கும்போது வந்து அந்த மாரி வந்து குடுக்குறது கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் இத நீங்க யூஸ் பண்ணீங்க நானோடெக் யூஸ் பண்ணீங்கன்னா, முருங்க மரமா இருக்கட்டும், எந்த மரமா தான் நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து, அந்த காய் வந்து நல்ல நீளமா, நல்லா ஷேப்பா, நல்லா அழகா, அதே மாரி டேஸ்ட்டாவும் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாரி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அந்த காய்கறி வந்து அழுகாது. ஓகேங்களா? நீங்க இப்ப ஒரு தக்காளினா ஒரு 7 நாள் அதிகபட்சம் இருக்கணும். பட் இப்ப நம்ம வாங்குற தக்காளி எல்லாமே இப்ப நம்ம நார்மலா வந்து நல்ல ஒரு தக்காளினா, நீங்க நின்டுட்டு கீழ போட்டா உடைஞ்சிரணும். பட் இப்ப இருக்க தக்காளிலாம் உடையாது. ஏன்னா அது எல்லாமே வந்து கெமிக்கல் மூலம் வர்றது. ஓகேங்களா? நீங்க கீழ போட்டா கண்டிப்பா உடைஞ்சிரணும். உடைஞ்சா அது தண்ணி வெளிய வந்துரணும். அதே ஒரிஜினல் தக்காளி. ஓகேங்களா? பட் இப்ப எல்லாம் டூப்ளிகேட்டா. நம்ம வெஸ்டேஜ்ல நீங்க விளைய வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அது எல்லாமே உடையும். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து நார்மலா வந்து ஒரு இயற்கை முறையான ஒரு கொண்டு வந்த எல்லாமே ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாரி அந்த காய்கறி வந்து ஒரு ஷேப்பா, ஒரு சைனா, ஒரு சைஸ்மே வந்து அது எப்படி இருக்கணும்? ஒரு தக்காளினா எப்படி இருக்கணும்? ஒரு கத்திரிக்காய்னா எப்படி இருக்கணும்? அந்த மாரி ஷேப்ல வரும். ஏன்னா குண்டாக்கு மண்டாக்கு வந்து வராது. இப்ப நார்மலா அந்த ரசாயன பொருள் வரும்போது ஒரு மாரியெல்லாம் வரும். ஓகேங்க. கத்திரிக்காய் பார்த்திருப்பீங்க. தக்காளி ஒரு சைஸா வரும். அதே மாரி பீர்க்கங்கா ஒவ்வொரு மாரி ஒரு சைஸ் வரும். அது ஒரு குறைபாடு தான். பட் நீங்க இத குடுக்கும்போது வந்து அந்த குறைபாடுலாம் நீக்கி கரெக்ட்டான விதத்துல வந்து அத கொண்டு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த இலை வந்து ரொம்ப வந்து நம்ம பளபளப்பா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வெத்தலைலாம் போட்டுருக்காங்கன்னா, அந்த வெத்தில செடிய வந்து நம்ம முக்கியமா வந்து அந்த வெத்தில வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கோ, அழகா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் வந்து வாங்குவாங்க. பட் அதுலலாம் நீங்க தெளிக்கும்போது வந்து, கண்டிப்பா வந்து இது சூப்பரா ரிசல்ட் தரும். நீங்க தெளிச்சு பாருங்க. அதே மாரி நீங்க விளைச்சல வந்து நல்லா வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான். ஓகே. நம்ம எந்த ஒரு ஆ காய்கறியா இருக்கட்டும், எந்த ஒரு தேங்காய், எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலுமே, அதுக்கு வந்து நீங்க தெளிக்கும்போது வந்து, அந்த விளைச்சல் வந்து கொஞ்சம் கூடும். இப்ப ஒரு 10% 20% வருதுன்னா, இன்னொரு 20% 30% எக்ஸ்ட்ராவா வரும். அதே மாரி வந்து அந்த காயோட தன்மையும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா? இப்ப தக்காளியே வச்சுக்கிறோம்னா, அந்த தக்காளியோட ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். கொஞ்சம் பெருசாவும் இருக்கும் தக்காளி. ஓகேங்களா? அதே மாரி நீங்க அத பூக்கும்போது யூஸ் பண்றது நல்லாருக்கும். பூக்கும்போது யூஸ் பண்ணலாம். அதே மாரி பூத்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா? ஒரு 20 நாளுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 2 தடவ யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து அந்த பூக்குற பூவும் கீழ விழாம பார்த்துக்கிட்டு, அந்த பூக்குற செடியிலலாம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அப்படியே வந்து அத காய்க்க வச்சுரும். ஓகேங்களா? அதே மாரி அந்த காய்க்கிற அந்த ஒரு கனி காய்க்குதுன்னா, அந்த கனி வந்து நல்ல ஒரு ஷேப்ல வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி அந்த செடிக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனை சில செடிக்குலாம் இருக்கும். ஓகேங்களா? இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி குடுக்கும். அந்த ஹார்மோன் தேவையான ஹார்மோன வந்து இது வந்து ஏற்படுத்தி குடுக்கும்போது வந்து அந்த செடி வந்து நல்லா குரோவா நல்லா வந்து ஆரோக்கியமா வளரும். நல்ல ஒரு கனி கிடைக்கும். ஓகேங்களா? அது மாரி அத எப்படி பயன்படுத்தலாம்? இன்னொரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நானோடெக் வந்து இப்ப ஒரு வாழ மரத்துக்கு எடுத்துக்கிறோம். வாழ மரத்துல வந்து நம்ம அந்த வாழ வந்து தார் வைக்கிறதுக்கு ஓகேங்களா? தார் வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மாஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். அது தார் வச்சுரும். பட் வந்து நீங்க நானோடெக் யூஸ் பண்ணும்போது வந்து, அந்த தார் வந்து என்ன பண்ணும்னா, நீளமா வந்து வரும். அதே மாரி அதோட ஷேப்பு அது நல்லா ஒரு காய்க்கும். அதே மாரி நல்லா பழுத்துரும். ஒரே மாரி பழுக்கும். ஒரு சைடா, 2 சைடா பழுக்காது. ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 4 பழுக்கும். அப்புறம் மத்தது பழுக்காம இருக்கும். நல்லா இருக்காது. அந்த மாரி இல்லாம ஒரே மாரி காய்ச்சு, ஒரே மாரியே பழுத்துரும். ஒரே மாரியே வந்து அது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அந்த தார் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வந்து கீழ உடையாது. நல்லா சூப்பரா நீளமா வரதுன்னு பார்க்கலாம். ஓகே. நானோடெக் யூஸ் பண்ணுவோம் அந்த மாரி இருக்கும். அதே மாரி தென்னை மரத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நல்லா அந்த பால வரதுக்கு வந்து நம்ம மாஸ் காம்பனேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அதே மாரி நீங்க நானோடெக் யூஸ் பண்ணும்போது வந்து, அந்த தேங்காய் வந்து வெயிட் கூடும். அதே மாரி அந்த ஷேப் நல்லாருக்கும். அதே மாரி டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி அதோட பருப்பு தன்மை கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். ஓகேங்களா? நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அதே மாரி அத ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம 500 கிராம் வந்து பயன்படுத்துற மாரி இருக்கும். மண்ணுல கலந்து போடுற மாரி இருக்கும். அந்த மாரி பயன்படுத்தலாம். ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி நம்ம ஸ்ப்ரே பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப வீட்ல ஸ்ப்ரே பண்றீங்க. ஏதாவது ஒரு செடி, 2 செடி இல்ல தென்னை மரம் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னா, நீங்க அதிலயுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கரெக்ட்டா வந்து 1லிருந்து 2 ஓகேங்களா? 2 கிராம் அதிகம் தான். அதுக்கு மேல நீங்க போட வேணாம். 2 கிராம் எடுத்துக்கிட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஓகேங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க சின்ன சின்ன செடி இல்ல மரம் வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப தக்காளி செடி அதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லன்னா மொளகா செடி, கத்திரிக்காய் செடி இந்த இதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாரி ஒரு மரத்துக்குன்னா 5 கிராம் வந்து அதிகமா எடுத்தா போதும். ஓகே. அதுக்கு மேல வேண்டாம். 5 கிராம் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மரத்துக்கு. ஒரே ஒரு தென்னை மரம் அப்டின்னா,
கரெக்டாக 5 கிராம் எடுத்துட்டு 2 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அந்த இடத்துல நீங்க சுத்தி வந்து ஒரு பழத்தை தோண்டிக்கோங்க. தோண்டிட்டு நார்மலா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. ஈரம்லாம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா ஈரப்படுத்திட்டு நான் நார்மலா தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் இதை ஊத்திட்டீங்கன்னா அது ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? இதை நீங்க 15 நாளுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு மரத்துக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து அடுத்து வந்து நம்ம அக்ரி ப்ரோடெக்ட். ஓகேங்களா? இது வந்து இதுவுமே ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான். இது வந்து நம்ம ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரியே பயன்படுத்தலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இத மண்ணேத்தி பண்ண மாதிரி பயன்படுத்தணும். எப்படின்னா நம்ம இப்ப விதை போடுறதுக்கு முன்னாடியே பயன்படுத்திறணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ரசாயன உரம் நெறைய போட்டுட்டோம். அந்த போடும்போது வந்து அந்த ரசாயன உரம் எல்லாமே சேர்த்து தான் நம்ம மண்ண வந்து ரொம்ப வந்து அசுத்தப்படுத்தி வச்சிருக்கு. நோயெல்லாம் வந்து நெறைய வர வைக்குது. நம்ம தான் வந்து ரசாயன பொருள போட்டு, போட்டு நம்ம மண்ணையே வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து கொஞ்சம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணது கொஞ்சம் லேட்டாவே ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா இது கொஞ்சம் லேட்டா ரிசல்ட் கிடைக்கும். அத நீங்க பொறுத்து தான் ரிசல்ட் எடுக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க கிரானுவல்ஸ், கெமிக்கல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி ஓரளவுக்கு மண்ண சரி பண்ணிரும். அதுக்கப்புறம் இத யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இது என்னென்ன பயன் தரும் அப்டின்னா இப்ப நம்ம கீழ வந்து நம்ம ஒரு விதை போடுறோம்னா, அந்த விதைக்கு முன்னாடி விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த இத வந்து நீங்க எடுத்துட்டு பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? பயன்படுத்திட்டீங்கன்னா, அந்த மண்ணுல இருக்க அசுத்தத்த ஃபுல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். உடனேலாம் குறைக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம பல வருஷமா யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம பிறந்ததுலருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம 1 மாசம், 2 மாசத்துலாம் அத கரெக்ட் பண்ணி அத சரி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். ஓகே. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப ஆ இப்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப வந்து நெல்லு போடுறீங்கன்னா, கொஞ்சம் பயன்படுத்தியிருப்பீங்க. பயன்படுத்தி நெல்லு போட்டுருப்பீங்க, அறுத்துருவீங்க. அடுத்து ஒரு 6 மாசம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. அதே மாரி நார்மலா போடுற நீங்க ரசாயன பொருள் அதையும் கலந்து போடுங்க. ஓகேங்களா? அத வந்து கொஞ்சம் லேட்டா இப்ப இந்த புரோட்ட போட்டீங்கன்னா, ஒரு 15 நாள் கேப் விட்டு அந்த புரோட்ட போடுங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் 15 நாளைக்கு மேல தான் போடணும். அந்த மாரி கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 வருஷம், 2 வருஷம் போற மாரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம நார்மலா வந்து ரசாயன பொருளும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட்டா வந்து வெஸ்டேஜ் பொருள யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது நிலத்த பொறுத்து. ஓகேங்களா? பட் இது வந்து நம்ம மண்ல இருக்க அசுத்தம் எல்லாமே அகற்றி, அந்த தாவருக்கு என்னென்ன சத்துலாம் வந்து தேவைப்படுது, எது எதெல்லாம் வந்து தடையா இருக்கு, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணும். ஓகேங்களா? சரி பண்ணி அந்த தாவரத்த வந்து ஒரு குரோவா வந்து வளர்க்கும். அதே மாரி தாவரத்துல வந்து அந்த பின்னாடி பிரச்சனை வருது. ஓகேங்களா? வருமுன் காப்பே பெருசு நல்லது. ஓகேங்களா? அது மாரி வந்து நீங்க முன்னாடியே போட்டுட்டீங்க. செடி போட போறீங்க. நாத்து நட போறீங்க. அதே மாரி வந்து நீங்க இப்ப கடலைக்கு வந்து நீங்க கடலை தூவ போறீங்க அப்டின்னா, அதுக்கு முன்னாடியே இத நீங்க போட்டு யூஸ் பண்ணிட்டு மண்ண வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிட்டீங்கன்னா, அந்த வர செடி எல்லாமே சூப்பரா வரும். அதே மாரி விதையுமே வந்து சூப்பரா முளைக்கும். அந்த விதையில வந்து பொடுகு எதுவுமே வராம சூப்பரா வந்து நல்லா முளைக்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாரி இது வந்து நம்ம எந்த ஒரு நோய் வராம வந்து நீங்க முன்னாடியே யூஸ் பண்ணிறணும். நோய் வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ற ப்ராடக்ட் இது கிடையாது. ஓகேங்களா? அப்படி வரும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே. அந்த மாரிலாம் வந்து கிடைக்காது. நீங்க முன்னாடியே நம்ம இது வந்து எப்படின்னா வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தான். இருந்தாலும் வந்து நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணாதே அந்த அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலே வந்து சரி பண்ணிரும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் அது ஃபுல்லா ரிசல்ட் கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு 50% ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க கடையில வாங்கி யூஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க முன்னாடியே வந்து நீங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெல்லிக்காய் மரம் வைக்கிறீங்க. இல்லன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்ப நார்மலா வந்து ஏதோ ஒரு செடி வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு கத்திரிக்காய் செடி கூட வைக்கிறீங்கன்னா, அந்த கத்திரிக்காய் செடி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஓகேங்களா? ஒரு இடத்துல புடிங்கிட்டு வரும் பார்த்தீங்களா? வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க பயன்படுத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் செடிய ஊண்டி நீங்க தண்ணி ஊத்தி பாய்ச்சி அந்த கண்ட வந்து கரெக்ட்டா வளர்க்கணும் எப்படின்னா, அந்த கத்திரிக்காய் செடி வந்து சூப்பரா வந்து எந்த ஒரு நோயுமே வராது. லாஸ்ட் வரையும் வராது. நீங்க கரெக்ட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து அடிக்கிற மாரி இருக்கும். அத நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, கரெக்ட்டா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த கத்திரிக்காய் வந்து கரெக்ட்டா காய்க்கும். அந்த கத்திரிக்காய் வந்து ஒரு ஷேப்பா வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து சூப்பரா வரும். ஓகே. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பூஞ்சை மாரி ஒரு மாரியா வரும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து நம்ம நார்மலா வந்து வாடுறது வந்து தண்ணியில வாடும். அதே மாரி சத்து குறைபாடா வாடும். இன்னொன்னு வந்து பூஞ்சைன்னு தனியாவே வரும். ஒரு மஞ்ச மஞ்சளா வரும். அந்த மாரி நோய வந்து தராமலே தடுத்துரும். ஓகேங்களா? வந்ததுக்கு அப்புறமும் அடிக்கலாம். பட் வந்ததுக்கு அப்புறம் அதிகமா வந்துருச்சுன்னா அடிச்சா வேஸ்ட் தான். லைட்டா வந்துருச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வரக்கு முன்னாடியே அடிச்சுருங்க. சப்போஸ் நீங்க கடலையே போட்டுட்டீங்க. இல்லன்னா வந்து நீங்க தக்காளி செடி இல்ல ஏதாவது ஒரு செடி நீங்க நட்டுட்டா கூட உடனே அடிச்சு விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே லெட்ஸ் நான் கன்டின்யூ பண்றேன். கால் வந்துருச்சு. முன்னாடியே நீங்க அத வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா, அப்படி இல்ல நீங்க அந்த செடி வச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க பயன்படுத்திட்டு, அதுக்கப்புறம் நீங்க மத்த உரத்த போட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து சூப்பரா கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து, அந்த விதைய வந்து போடுறதுக்கு முன்னாடியே பயன்படுத்துனா, இது வந்து நல்லா வந்து ஒரு பியூரா வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆன்ஸர் கிடைக்கும். நல்ல ஒரு ஒரு குரோ கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இத எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம கரெக்ட்டா வந்து ஒரு 500 கிராம்ல இருந்து 1 கிலோ வந்து நம்ம பயன்படுத்துற மாரி இருக்கும். பட் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாரி நீங்க விதைச்சுக்கிச்சுன்னா என்ன ஒண்ணுமே இல்ல. நேத்து நான் சொல்லியிருப்பேன் கியூமிக் பயன்படுத்துற மாரி. இப்ப நீங்க விதை வந்து நட போறீங்கன்னா, அந்த விதையில வந்து நீங்க ஒரு 5லேருந்து 10 கிராம் நீங்க கலந்துட்டு, நீங்க அத பயன்படுத்தினீங்கன்னா, அந்த விதை வந்து நல்லா குரோவா இருக்கும். எந்த ஒரு அந்த விதைக்கு வந்து எந்த ஒரு நோய் வராம, சூப்பரா வந்து அந்த விதை வந்து முளைக்கிறதுக்கும், அந்த விதை நீங்க விதையில இருந்தே வந்து ஒரு மருந்த வந்து நம்ம வெஸ்டேஜ் பொருள தடவி போடும்போது வந்து சூப்பரா வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதே மாரி இத வந்து நம்ம டெய்லியுமே வந்து கரெக்ட்டா வந்து பராமரிக்கிற மாரி இருக்கும். ஓகே. நீங்க கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு மெத்தடுமே ஓகேங்களா? எல்லாமே இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான். பட் இன்னுமே நெறையாவே இருக்கு. இது பேசிக்கான விஷயம். இன்னும் இறங்கி போனா நெறைய இது பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாரி இலை மூலமா தெளிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அதுல நீங்க 1 1/2 லிட்டர் ஓகேங்களா? 1 கரெக்ட்டா வந்து
ஒரு 1.5 கிராம்ல வந்து 2 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்க தெளிச்சுக்கலாம். ஓகேங்க. இலைய தெளிக்கிற மாரி இருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி வேர் முனைனா ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க செடி வந்து ஆல்ரெடி வந்து தக்காளி செடியா இருக்கட்டும், இல்ல நெல் நெல் நாத்து இருக்கட்டும்னா, ஒரு இடத்துல புடுங்கிட்டு அத கட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நடுவாங்க. அந்த மாரி நடும்போது வந்து நடுறதுக்கு முன்னாடி நீங்க இத கரெக்ட்டா வந்து அந்த மண்ணுல வந்து நிலத்துல வந்து போட்டுட்டு, புரோட்டாக்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் நட்டீங்கன்னா, அந்த வேருமே சூப்பரா இருக்கும். வேர் மூலமா வர பிரச்சனை எதுவுமே வராது. ஏன்னா வேர் அழுகல் டக்குனு வந்தோனே வேர் தான் அழுகும். தண்ணி நெறைய நிக்கும். அந்த மாரி வேர் அழுகுற பிரச்சனையுமே இது முடிஞ்ச அளவுக்கு தடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து நெறைய பிரச்சனை வரும். ஏன்னா, அந்த நெல்லிக்காய் செடியில கூட அந்த மஞ்ச ஒரு நேத்து கூட வீடியோ காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த மஞ்சளா வர்றது, அதே மாரி அதுல பூஞ்சி நோய் மாரி வர்றது, அதெல்லாம் எதுவுமே வராது. அதெல்லாம் வராம வந்து நீங்க முன்னாடியே பயன்படுத்தும்போது, கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதே மாரி நீங்க பூத்ததுக்கு முன்னாடியும், பூத்த அப்புறமா வந்து நீங்க ஒரு 20 நாள்ல இருந்து 30 நாள் அந்த செடிய பொறுத்து அந்த செடியோட குரோவ பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இல்ல 20 நாளைக்கு ஒரு தடவ யூஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தினா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இதுல கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே சார். இதான் நான் ஷேர் பண்ண நெனச்சேன். தேங்க் யூ சார் வாய்ப்பு குடுத்ததுக்கு.